இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கு மற்றும் கு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை. கு மற்றும் பு இது வேறு மொழிகளில் இல்லாத கொரியன் மொழிக்கு மட்டும் உரித்தான ஒரு சவுண்ட் ரெண்டு தான் இது. இதை நீங்கள் சரியான முறையில் கதைக்க நேரம் பாவிக்கணும். அப்படி பாவிச்சிங்கன்னா தான் நாங்கள் சொல்கிறதான வார்த்தை இல்லாட்டி நாங்கள் சொல்கிறதான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கொரியன் அவர்களுக்கு இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த எழுத்து நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னு சொன்னால் டோட்டலாக இந்த நீங்கள் சொல்கிறதான கருத்து அர்த்தம் வேறுபடும். அதனால் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நார்மலாக காணா சொல்கிறதும் இந்த கு சொல்கிறதான இந்த காணா சொல்கிறதுக்கும் வித்தியாசம் என்னான்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த முதல் வீடியோவில் சொல்லியிருந்ததான அந்த காற்றை நீங்கள் வெளியிடுறதோட இந்த கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே. பாருங்கள், உங்களுக்கு உதாரணத்துக்கு 2-3 வார்த்தைகள் உங்களுக்கு தாரேன் போன வீடியோவில் மாதிரி நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு நான் வாசிக்கிறேன், சரிதானே? பாருங்கள், முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. அதே போல் இந்த பக்கம் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, சரிதானே? இப்போ நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள் என்ன வித்தியாசம்னு சொல்லி. முதலாவது வார்த்தை கல், கொங், கிம், கோகி. இது உங்களுக்கு வாசிக்க இயலும், நீங்கள் சரியாக வாசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வார்த்தைகளை பாருங்கள். கல், கொங், குதா, குக்கி. புரிஞ்சிச்சு தானே? இந்த 2 எழுத்துக்குள்ளே வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கதைக்க நேரம் மற்றும் வாசிக்க நேரம் பாவித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிதானே? அதே போல் எங்களுடைய நாட்டினுடைய பெயர் கொரியன் மொழியில் சிரி ரங் கா, சரிதானே? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுபோல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.